அனைவருக்கும் அன்பான வணக்கம், உற்சாகமான வணக்கம். இந்த வார சந்திப்போமா நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஸ்பெஷலான கெஸ்ட்டை தான் நாங்கள் கூட்டிட்டு வரோம். இந்த வாரம் ரொம்ப 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 ஸ்பெஷல். எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா ஷோவை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது பாரிஸுக்குள்ள, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாரிஸ்ல தமிழ் சோஷியல் மீடியா, தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மத்தியிலையும் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டார்னே சொல்லலாம். எந்த விதமான டவுட்டும் இல்லை. அவர் ஒரு இளமையான அழகான ஒரு ஆண்மகன். ஆனால் அவர் எங்களுடைய மொழி கிடையாது, இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரேன்னு ஒரு ஆச்சரியக்குறி மட்டும்தான் வைக்க முடியுது. அவரை ஒரு மாதிரி அவருடைய பிஸி ஸ்கெடியூலுக்கு மத்தியில கூட்டிட்டு வந்திருக்கிறோம். ஸோ நாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்றோம். அவர் யாரு அப்படின்றத நான் சொல்றதை விட ஃபர்ஸ்ட் அவரை நீங்க பாருங்க, அவருடைய தமிழை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அவரை பத்தி நான் சொல்ல ரெடியா இருக்கேன். ஸோ இது சந்திப்போமா நிகழ்ச்சி வித் ஆர்ஜே தாரணி. ஸோ இந்த வார சந்திப்போமால யார் அந்த ஸ்பெஷல் டடா. வணக்கம். வணக்கம் மொகையும் சவா. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில உங்களை ஒரு கெஸ்டா கூப்பிட்டதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். எங்களுடைய சந்திப்போமா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? வணக்கம் மக்களே, புனத்து நாள் வாழ்த்துக்கள். புது வருட நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. புது வருடம் முடிஞ்சாலுமே கூட கம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் த சீசன் மாதிரி அப்படியே நாங்கள் விஷஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு சந்திப்போமா நிகழ்ச்சி வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஃபன்னான ஒரு எலிமெண்ட்ஸை கொண்டு போகிற மாதிரியும் ஒரு எங்களை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான். இப்போது நீங்கள் பாரிஸில் எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் உங்களோட ஃபேஸ், உங்களோட வாய்ஸ், உங்களுடைய தமிழ், அது எப்படி பாசிபிள் ஆச்சு? அதாவது நீங்கள் உங்களை பற்றி சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஊர், எங்கே பிறந்தீங்க, ஸோ எங்கே படிச்சீங்க அப்படின்றத மக்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஒரு பாட்டு, உங்களுக்கு ஒரு பாட்டு வேணும். வாவ், பாட்டோடய ஆரம்பிக்கிறீங்களா? சரி, பாட்டோட ஆரம்பிச்சிடலாம். கங்காளி இருந்தால் ஏன் கங்காளி இருந்தால். அப்புறம் ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. பட் நீங்க நிறைய பாடல்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தமிழை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம். நான் ஒரு பிரெஞ்சுல ஃபேமிலி இருக்கிறேன். ஆனால் இன்னிடம் என் கடைசி வேலை கணக்கா தமிழ் நண்பர்கள் இருக்கிறது மற்றும் அவர்கள் கொஞ்சம் பேசுங்க, நான் கொஞ்சம் பேசுகிறேன். அவர்கள் உணவு தங்க நான் சாப்பிடுகிறேன். அவர்கள் இன்வைட் பண்ணுங்க கல்யாணம், பரதநாட்டியம் ஷோ. எனக்கு எல்லாம் பிடிக்கும், மொழி, பண்பாடு, பாட்டுகள். அதனால் தான் நான் தமிழ் படிக்கிறேன். உண்மையாவே ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எங்களுக்கு டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ அழகா ஆழமான தமிழ் வார்த்தைகளை ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் கலந்து ஒரு குடும்பத்திலேருந்து வந்து ஒருத்தர் பேசும்போது உண்மையாக சந்தோஷமா இருக்கு. அந்த பண்பாடுன்னு சொல்ற வார்த்தை, பண்பாடுன்றது நீங்க எப்படி மீன் பண்றீங்க? என்னென்ன விஷயங்களை ரசிச்சீங்க? என்னென்ன பண்பாடுகள் தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்? எனக்கு எல்லாம் பிடிக்கும். மக்களே பிடிக்கும், மொழி பிடிக்கும், உணவு ரொம்ப பிடிக்கும், குத்துருத்தி ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், பரதநாட்டியம் ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப வடிவு. எனக்கு கொட்டு ரொம்ப பிடிக்கும். நான் குட்டு குட்டு டான்ஸ், குட்டு டான்ஸ். ஓகே 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 ஓகே, நான் ஒரு குட்டு டான்சர். எனக்கு தமிழ் படம் பிடிக்கும், தமிழ் பாட்டு பிடிக்கும். ஓகே ஓகே. நீங்க உங்களுடைய இப்போ நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஆக்சுவலா நீங்க ப்ரொஃபஷனல் சைடு வந்து அப்படி பார்த்தா நீங்க என்ன செக்டர்ல படிச்சிருக்கீங்க, என்ன செக்டர்ல ஒர்க் பண்றீங்க? இது லாஜிஸ்டிக்ல வேலை செய்றேன். நான் லாஜிஸ்டிக் மேனேஜர் இருக்கேன் in தொலைபேசி கம்பெனி. நாங்கள் தொலைபேசி வாங்குகிறேன், நாங்கள் அனலைஸ் பண்ணுங்க, ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, and send. ஓகே ஓகே ஓகே. ஸோ லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பர்டிகுலராக டெலிஃபோன் இந்த ஒரு செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு தமிழ் பாடல், இன்னொரு பாடல் பாடுவோமா? என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு தெரியும், மனசுல இருக்கு, ஞாபகத்துல இருக்கு? நெஞ்சுக்குள் பெய்திடும். வாவ். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலே, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மருத்துவனில்லை, பெண்ணே உன்மேல் பிழை. இந்த பாட்டு எந்த படத்துல இருக்கு? வரதமயிரம்.
என்ன கேள்வி கேட்டாலும் பெஸ்ட் படம் வரணமீரம் 3 2 பெஸ்ட் படம் வாரணமாயிரம் 3 படம் அப்புறம் பெஸ்ட் 2 படமே பெஸ்ட் படம். உண்மையாவே ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ உங்களுக்கு நீங்க தமிழ் சினிமால விரும்பி பார்க்கிறது வந்து லவ்வா ஃபைட்டா பர்டிகுலரா எது ரொம்ப பிடிக்கும்? டிபெண்ட்ஸ். ஆனால் எனக்கு லவ் படம் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஆக்ஷன் படம். ஓகே, சரி, சூப்பரான சாய்ஸ். ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை எங்களுடைய வெள்ளை ஆண் அப்படின்னு தமிழ் மக்களால் அறியப்படுகின்ற மிஸ்டர் ஒஹயோன் அவங்களோட நாங்கள் இருக்கிறோம். சந்திப்போமா நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு கெஸ்டோட இருக்கும். ஒஹையோ, கரெக்டா சொல்றேனா? நான் அவரை வந்து தம்பின்னே கூப்பிடுறேன், அவரை என்ன அக்கான்னு கூப்பிடுறாரு. உண்மையாவே ஒரு ஒரு புத்துணர்வா இருக்கு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ நீங்க வந்து உங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க? ஸோ அந்த மாதிரி. என்னப்பா இங்கிலீஷ், அவன் இங்கிலாந்து இருக்கிறான். ஆனால் என்னம்மா பிரெஞ்சு. 100% பிரெஞ்சு. அவள் எல்லா பிடிக்கும். அதனால்தான் நான் தமிழ் பேசுகிறேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் ஒரு தம்பி, அவன் ஜப்பானீஸ் பேசுகிறான். சரி, அப்ப அடுத்த கெஸ்ட் வந்து உங்களோட தம்பி. ஓகே ஓகே, சரி. இப்போ நீங்க இப்படி ஒரு பேக்ரவுண்ட், அதாவது அப்பா இங்கிலீஷ், உங்களோட சர்நேம் வந்து பார்த்தேன் புஷ் அப்படின்னு இருந்தது. அம்மா வந்து, அம்மாவோட பேர் என்ன? இசபெல். ஓகே, ரொம்ப ஃபேமிலியரான பேர். இங்க இசபெல் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலீக்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டா, எப்போ தமிழ் படிக்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், தமிழை படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எப்போ தாட் வந்தது? தமிழ் மக்களே ரொம்ப சீக்கிரம் பேசுகிறேன், ரொம்ப சீக்கிரம் மற்றும் ரொம்ப லவுட். நான் முதல் நாள் கம்பெனி வந்துட்டேன் வேலைக்கு. ஓகே, என் கடைசி வேலை. நான் தமிழ் மக்களே பார்க்கிறேன், அவர்கள் ரொம்ப சீக்கிரம் பேசுங்க மற்றும் ரொம்ப லவுட். ஸோ தமிழ் மக்கள் வந்து ரொம்ப லவுடாகவும் ஃபாஸ்டாகவும் பேசுறாங்க. ஸோ அதை கேட்டு உங்களுக்கு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது, அப்படியா? இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதனால் அவர்கள் ரொம்ப சீக்கிரம் பேசுங்க. அதனால் இப்போது சிரித்தன. ஓகே, சரி. இப்போ நாங்களும் ஃப்ரெஞ்ச் படிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்கா இருந்தது. ஃப்ரெஞ்ச் வந்து ஈஸி லாங்குவேஜ் இல்லை, கிட்டத்தட்ட தமிழ் மாதிரியான ஒரு மொழி தான் ஃப்ரெஞ்சும். நிறைய நுணுக்கமான மைனூட்டான விஷயங்கள் இருக்கு. ஸோ நாங்களும் கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெஞ்சு படித்தோம். ஸோ சந்தோஷமா இருக்கு, உங்கள் மொழியை நாங்கள் பேசுகிறோம், எங்கள் மொழியை நீங்க பேசுறீங்க அப்படின்னும் போது ஒரு அன்பு பரிமாற்றம், லவ் எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த தமிழ் மூவி எது? எந்த மூவி ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் முதல்ல வாரிசு. நீங்க விஜய் ஃபேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அக்கா, ஆனால் என் விலையில எல்லாரும் ரஞ்சிதமே பட்டுங்கீங்க. ரஞ்சிதமே அதனால்தான் இந்த படம் பார்க்கிறேன் வேணும். சோ எனக்கு தெரியும். ஓகே, ஆனா நீங்க யாரு ஃபேன் தமிழ்ல? உண்மையை சொல்லுங்க, ஹானஸ்டா சொல்லுங்க. விஜய் ஃபேனா இல்லன்னு சொல்லிட்டீங்க, அப்ப யாரு ஃபேன்? எனக்கு விஜய் பிடிக்கும். ஓகே, ஆனால் எனக்கு மிகவும் பிடிக்கும் சூர்யா தனுஷ். ஓகே, நாட் பேட், நைஸ் சாய்ஸ். அப்போ இப்போ நீங்க விஜய் வந்து எலெக்ஷன்ல இருக்காரு. ஸோ விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி, இல்லை விஜய் பாலிடிக்ஸ்ல வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நீங்க ஒரு தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆடியனா என்ன சொல்ல போறீங்க? இது அவன் கடைசி படம் இல்லை. ஜனநாயகன் கடைசி படம் இல்லை. ஓகே, அவன் இன்னொரு படம் செய்யறாரு. ஆனால் கணக்கா தமிழ் நண்பர்கள், ஈழத்தமிழ் ஈழத்தமிழ்கள். அதனால் விஜய் ஈழத்தமிழ் இல்லை. இது ஒரு கஷ்டம் கேள்வி. ஓகே, கஷ்டமான கேள்வி. புரியுது. ஜஸ்ட் ஓகே. சோ இது கடைசி படம் இல்ல, இன்னும் நிறைய படங்களை அவர் பண்ணுவாரு. சோ டோன்ட் வரி. ஓகே, எஸ் கண்டிப்பா. சோ சூர்யாட என்ன படம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா நீங்க பார்த்து ரசிச்ச படம்? சூர்யானா எனக்கு பெஸ்ட் மூவி இதுதான் அப்படின்ற மாதிரி என்ன படம்?
Varanamayiram. வாரணமாயிரம். வேற எந்த சாய்ஸுமே இல்ல, அதான் சொல்லுவீங்க. இது எத்தனை தடவை கேட்டாலும் ஒரு வாரணமாயிரம் தான் சொல்றாரு. சரி, அதை தாண்டி அடுத்த படமா உங்களுக்கு சூர்யாவோட மூவி எது பிடிக்கும்? என்ன படம்? வாரணமாயிரம். Oh. நெக்ஸ்ட் Next கருப்பு. கருப்பு. அடுத்த படம் ஃபுல் அப்டேட்டா இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ இன்னும் தொடர்ச்சியாக நாங்க பல விஷயங்களை எங்களுடைய வெள்ளை ஆண் என்று அறியப்படுகின்ற மிஸ்டர் அகல்யோங் புஷ் அவர்களோட பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஃபன்னா, ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு யங் பர்சன், அடுத்த தளபதி அப்படின்னு அவரு சொல்லலாம். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. வாராயோ வாராயோ காதல் கொள்ள ஒவ்வொரு பேசுற கற்று இல்லை, ஏன் இந்த காதலும் நேற்று இல்லை, நீயே சொல் மனமே. வாராயோ வாராயோ மோனாலிசா, பேசாமல் பேசுறே கங்கையேசா, நாள்தோறும் நானும் தன் காதல் ரசா, என்னோடு வாடினமே, என்னோடு வாடினமே. வாவ்! ஸோ கரோக்கில ரொம்ப அழகா பாடி இருக்கிறாரு. அதாவது இப்ப நீங்க தமிழ் பாட்டு இவ்வளவு அழகா பாடுறீங்க, எப்பவுமே பாடல்கள் கேட்பீங்களா? தமிழ் பாட்டு கேட்பீங்களா? கேப்பீங்களா? என்ன லிஸ்னிங் டு எல்லா நாள்கள் தமிழ். ஓகே. ஸோ வீட்டுல அம்மா அப்பா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்க பேசுறதுல அவங்களுக்கு ஓகே ஓகே ஓகேடா, லிசிங்கோ ஓகே, பரவாயில்லை. ஆனால் அவர்கள் பிடிக்காது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸோ லேர்னிங் another language is always welcome இல்லையா? எஸ். ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ உங்க வீட்டுல தம்பி வந்து ஜப்பான் பேசுவாருன்னு சொன்னீங்க. அது எப்படி வீட்டுல உங்களுக்கும் சொல்லி தருவாங்களா ஜப்பான்? ஓயோ கோசைமாஸ். எப்படி இப்போ பூஜு எப்படி சொல்றது? ஓயோ கோசைமாஸ். ஓயோ கோசைமாஸ். ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்க சாப்பாடு வந்து நார்மலா இப்போ வீட்டில் நீங்க அம்மா பிரெஞ்சு, அப்பா இங்கிலீஷ் அப்படின்னும் போது வெஸ்டர்ன் சாப்பாடுகள் தான் இருக்கும், உணவுகள். இப்போ நீங்க வெளியில சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கம் தமிழ் சாப்பாடு, என்னென்ன விஷயங்கள் நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க? கொத்துரொட்டி. கொத்துரொட்டி, of course. Rolls. Yeah, rolls. Okay. Rolls best. கொத்துரொட்டி, பொங்கல். பொங்கல், சீனி பொங்கல். ஸ்வீட். ஓகே, சீனி பொங்கல். சீனி பொங்கல். தெளிவா இருக்காரு. ஓகே ஓகே. அதனால au début, at the beginning, எனக்கு ஒரு உணவு பிடிக்காது. ஆனால் ஸ்பைசி கொஞ்சம். ஓகே. எப்போது எனக்கு பிடிக்கும் சாப்பிடுறீங்க. ஆனா நாங்க எப்படி தெரியுமா, ஒரே சாப்பிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாதிரி நோ காரம் நோ ஸ்பைசி அப்படின்ற மாதிரி சாப்பிடுறோம். பட் ஓகே, சரி. இப்போ கல்யாண வீட்ல எல்லாம் வாழையில போட்டு சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிட்டுருக்கீங்களா ஆல்ரெடி? பனானா லீஃப் வச்சு அதுல சாதம், ரைஸ் இதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ வீட்ல நீங்க ஓகே வீட்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா குக்கிங் தமிழ்? நான் ரோல் செய்யறேன். என்ன சொல்றீங்க? தமிழ் பாட்டு பாடுறீங்க, வெளியில சாப்பிடுறீங்க, வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா ஆசம், ரியலி ஆசம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது ஒரு மனிதரை பார்த்து சந்திக்கும் போது என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்கோ அதை மட்டும் நாங்க எடுத்துட்டு போனாலே பாசிட்டிவிட்டியோட நம்பர்ஸ் வந்து கூடும். அது என்னோட ஒரு ஹேபிட். இப்போ நார்மலா ஒரு பர்சனோட பழகுறோம், ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க கிட்ட என்ன பாசிட்டிவ் விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்து அது ஒரு கலெக்ஷன். சில பேர் வந்து டைமுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா ஹெல்தியா இருப்பாங்க, சில பேர் எப்பவுமே ஸ்மைலி ஃபேஸோட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு. எப்போதுமே கூல், பாசிட்டிவ், சந்தோஷம், பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. நானும் அதேதான். உங்க வீட்டுல இப்போ என்னோட கணவரா இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு யோசிச்சுட்டு இருந்தா நான் ஃபைட் பண்ணுவேன். இது ஏன் இந்த ஃபேஸ், எதுக்காக? ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரீம்ஸ், ஒரு விஷயத்த பில்ட் பண்ணி வச்சிருப்போம், இன்னொருத்தங்க நெகட்டிவா இருக்கும்போது அது டக்குன்னு உடஞ்சி விழுந்துரும். ஸோ எப்படி பாசிட்டிவா இருக்கலாம்? அண்ட் டென்ஷன் ஆகிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க? வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் தெம்? ஒரு கப்பல்ல
சண்டை நார்மலா இருக்கு. சண்டை இல்லை மீன்ஸ் உங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட், நிறைய காதல். ஓகே. நிறைய ஃபைட், ரொம்ப பிரச்சனை. அடிப்பன் இல்லை, அடிப்பன் இல்லை. Seulement, only words and love each other. Yes, exactly. பார்க்கிறது எல்லாமே கூலா காமா பார்த்தாலே நோ ப்ராப்ளம். ஸோ அக்கா, நான் தமிழ் பேசுகிறேன். ஓகே, நீங்க பிரெஞ்சு பேசுங்க. நல்ல ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அவ்வளவா தெரியாது, பட் எனக்கு ஓரளவுக்கு பேச முடியும். அதாவது je m'appelle Dahani. Je suis arrivée en France 2022 septembre. J'étais camper. J'ai travaillé auprès des petits enfants à l'école, toutes les écoles publiques. Maintenant avec vous. அருமை அக்கா, கிட்டிக்காரி. கொஞ்சம் ஆக்சென்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகியிருக்கும். உங்களை மாதிரி எனக்கு அவ்வளவா பேச தெரியாது, பட் ஐ கேன் மேனேஜ். பரவாயில்லை அக்கா, இட்ஸ் நார்மல். தேங்க்யூ. பட் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க, ப்ராவோ, கண்டினியூ கொம்சா. அதை சின்ன ஒரு இடத்துலையும் கிவ் அப் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட பார்க்குற ஒரு பெரிய விஷயம், நான் இருந்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்ச் ஏரியா, கேம்பர் அப்படின்ற ஒரு ஊரில். ஆல் ஆஃப் தெம் லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல்வேஸ் ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. நல்லா இருந்தது அது ஒரு லைஃப். இப்போ இங்கே பாரிஸில் எங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த சந்திப்போமா ஷோவில் உங்களோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்த கேள்வி வந்து, இப்போ நீங்கள் ஒரு யங் பர்சன் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட ஏஜில் எல்லாருமே மேரேஜ் பற்றி கேட்பாங்க. ஏய், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, எப்போ கல்யாணம் பண்ண போற. அதுவும் தமிழ் மக்கள் வந்து அந்த ஒரு ஏஜ் வந்தாலே ஓ மை காட் ஃபெடப் ஆகிற அளவுக்கு கேட்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது, எப்போ மேரேஜ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நானும் அதை தான் கேட்க போறேன். ஓகே, ஸோ எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க? ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன், வரப்போற வைஃப் வந்து இந்த ஒரிஜின்ல இருக்கணும் அப்படி இப்படி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? கேட்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலே எந்த பிரச்சனை இல்லை, கல்யாணமே எப்போ இது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தமிழ் கம்யூனிட்டியில இருக்கிறேன், அதனால்தான் எனக்கு ஒரு தமிழ் பொண்ணு தேவை. ஓ மை காட், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, தமிழ் பொண்ணு தேவை அப்படின்னு சொல்லி பயங்கரமா மாப்பிள்ளை கெட்டப்ல இருக்காரு, வேஷ்டி சட்டையோட இருக்காரு. என் தம்பிக்கு பொண்ணு பாக்குற ஒரு வேலையை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படியா? ஸோ பொண்ணுன்னா கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கணும், அதாவது இப்போ நீங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டர், ஸோ அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்காக இந்த சந்திப்போமா நிகழ்ச்சியில பொண்ணு பார்க்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஒரு நல்ல பெண்ணு, கைண்ட் பெண்ணு வேணுமா? ஓகே. சந்தோஷம் பெண்ணு, சந்தோஷமா இருக்கிற, எப்பவுமே வந்து தூங்கு மூஞ்சா என்ன சொல்றது, ரொம்ப சேட் ஃபேஸோட இல்லாம ஹாப்பி மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு பொண்ணு, கைண்ட் பொண்ணு, ஹாப்பி பொண்ணு. அப்புறம் இப்போது சிரித்தால், எப்போதுமே சிரிச்சிட்டு இருக்கிற பெண். ஓகே ஓகே. மற்றும் கியூரியஸ். ஓகே, கியூரியஸா இருக்கக்கூடிய ஒரு லைஃபை பத்தின ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு பொண்ணு. ஓகே. நெக்ஸ்ட். மற்றும் ஆஃப் கோர்ஸ் வெரி அழகு பெண்ணு. ஓகே ஓகே, அழகு பெண்ணு. சரி, எங்களுடைய அழகான இந்த அன்பான தம்பிக்கு சூப்பரான ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுடைய மக்கள் சார்பாக வாழ்த்துறோம். ஓகே. ஸோ கூடிய சீக்கிரம் எப்பயாவது கல்யாணம் நடக்கும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்துடணும், சரியா? கொடுக்கலனாலும் நான் வருவேன். ஓகே ஓகே ஓகே. சரி, அப்போ உங்க கல்யாணத்துல ஒரு தமிழ் பெண்ணை தான் நாங்க பார்க்க போறோம். ஓ, நீங்க இவங்க கண்டிப்பா நான் வரேன். ஓகே. ஸோ தம்பியோட கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி வைக்கலாம். அவர் வந்து நான் ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது தளபதினு சொல்லுங்க, விஜய்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. உண்மையாவே விஜய்க்கு மேல அப்படி பயங்கரமான ஒரு ஸ்டாரா வர போறாரு. கூடிய சீக்கிரம் சினிமால கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வந்து விஷ் பண்றேன் பர்சனலா. ஓகேயா? ஓகே. ஸோ சினிமால யாராவது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்போ வந்து கேட்குறாங்க, இப்படி ஒரு ஒஹலியா இருக்காரு, அவரை நாங்கள் ஏன் சினிமால நடிக்க வைக்க கூடாதுன்னு ஒரு டைரக்டர் வந்து உங்களை அப்ரோச் பண்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? சினிமாக்கு ஓகே சொல்லுவீங்களா? சினிமால ஆக்டிங்க்கு? ஆக்டிங் நான் புதிய விஜய் அவர் ஒரு புதிய விஜய். இந்த புதிய விஜய் கிட்ட இன்னும் சில சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்கலாம். ஒரு ஸ்மால் பிரேக். ஸ்டே டியூன் வித் அஸ். இது சந்திப்போமா நிகழ்ச்சி வித் ஸ்பெஷல் கெஸ்ட்.
ஸோ அவரை வந்து நான் இப்போ என்னன்னா சினிமாவில் சான்ஸ் கிடைச்சா நடிப்பீங்களான்னு கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார் ஓகே நான் ஒரு புதிய விஜய்னு ஆணித்தனமான ஒரு பதிலை கொடுத்துட்டாரு. இப்போ நான் தான் டைரக்டர். இமேஜின் ஓகே ஐ எம் அ டைரக்டர். ஐ எம் பிரிங்கிங் some variety stories, some kind of stories. ஓகே ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து த்ரில்லர், இன்னொரு ஸ்டோரி வந்து ஃபுல்லா நீங்க வாரணமாயிரம் மாதிரியான ஒரு லவ் மூவி. ஓகே தென் ஒரு ஃபைட் ஆக்ஷன், 3 கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் சரியா. ஆனா லவ் ஸ்டோரிக்கு வந்து சம்பளம் மணி கம்மி குறைவு, ஆக்ஷன் மூவிக்கு ஓகே மொயா, ஹாரர் மூவிக்கு அன்எக்ஸ்பெக்டபிளான ஒரு அமௌண்ட். ஸோ நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க, ஹாரர் ஆர் ஆக்ஷன் ஆர் லவ்? ஒரு மிக்ஸ் between action and love. இல்ல இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, உடனடியா எனக்கு இமிடியேட்டா உங்களோட ஆன்சர் வேணும்னா what will you love madam? பட் அதுல மணி கம்மியா இருக்கு. பரவாயில்லை, love and the most powerful emotion. மனுஷன் லவ் அது கிளியரா இருக்காரு, இந்த கிளாரிட்டி தான் வேணும். ஸோ கூடிய சீக்கிரம் சினிமாலேயும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். ஏன்னா உங்களை மாதிரியான பாசிட்டிவான பர்சனாலிட்டி கண்டிப்பா தேவை. உங்களை மாதிரி ஒரு 4 பேர் அங்கங்க இருந்தா நோ மேட்டர் தமிழ், நோ மேட்டர் யுவர் ஃப்ரெஞ்ச் ஆர் இங்கிலீஷ், நோ மேட்டர், எங்களுக்கு தேவை அந்த பாசிட்டிவிட்டி. ஸோ விஷ் பண்ணுறோம் கூடிய சீக்கிரம் சினிமாலேயும் வரணும் அப்படின்னு சொல்லி. அடிக்கடி எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் வாங்க. ஸோ இந்த சந்திப்போமா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு சில விஷயத்த நம்ம தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் எவ்வளோ தூரம் பாசிட்டிவான, ஜஸ்ட் ஒரு வீடியோஸை தாண்டி நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவ் மேன் அப்படின்றத பார்த்துட்டாங்க. இனி உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் வரும். இப்போ ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து டான்ஸ் ஃபைட் எல்லாம் இருக்குது ரைட்? நீங்கள் வீட்டில் ஏதாவது ஆடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது டான்ஸ் ஃபைட் டயலாக், சினிமா டயலாக்? எனக்கு நல்ல டான்ஸ் தெரியும், ஓகே நல்ல ஃபைட் தெரியும். ஓ ஃபைட் தெரியும், டான்ஸ் தெரியும், குக்கிங் தெரியும், தமிழ் பேச தெரியும். பட்டுக்கரன் படிக்கிறீங்க? படிக்கிறேன். ஓகே 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 லேர்னிங். ஸோ ஒரு சினிமா டயலாக் சொல்லுங்க பாப்போம். ஓ நம்ம யாருன்றதான் முக்கியம் இல்லை, நம்மளாலே முடியும் அதுன்றது முக்கியம். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால முடியும், என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு டயலாக சொல்லியிருக்காரு. இதுலயும் பாசிட்டிவிட்டி தான் இருக்கு சரியா, அசைய முடியாத ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ இது சந்திப்போமா நிகழ்ச்சி. மிஸ்டர் ஆகியா புஷ் சந்திப்போமா நிகழ்ச்சியில எங்களுடைய அன்பு தம்பி, இன்னையில இருந்து நாங்க அக்கா தம்பி. ஓகே ஸோ இந்த ஒரு அன்பு இந்த நிகழ்ச்சியில மட்டும் இல்லை, இன்னும் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. இன்னொரு நாளைக்கு எங்களோட வீட்டுக்கு வாங்க. ஓரளவுக்கு நான் நல்லாவே குக் பண்ணுவேன் உங்களுக்காக, பட் வெஜிடேரியன். ஓகே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய குக் பண்ணி உங்களை இன்வைட் பண்ணுறேன் இன்னொரு நாள், ஒன் மோர் டே. ஸோ இந்த நேரத்தில் அவருடைய அதாவது வாழ்க்கையில் பல ஆம்பிஷன்ஸ் இருக்கும், இன்னும் அந்த அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசைகள் எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். ஐ எம் விஷிங் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். ஸோ என்னென்ன இன்னும் செய்யணும்னு என்னென்ன யோசிக்கிறீங்க? இந்த மொழி படிக்கணும், இந்த விஷயத்த நான் பண்ணணும், இவ்வளோ சேலரியில் ஒரு ஒர்க் எடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு பிளான் இருக்கும்ல. ஸோ வாட் இஸ் யுவர் பிளான்? லைக் லாங்குவேஜில், முக்கியமாக லாங்குவேஜில் ஏதாவது படிக்கிற பிளான் இருக்கா? எனக்கு ஒரு பிளான் இல்லை. ஓகே நான் என்ஜாய் பாருங்க, நான் தமிழ் கண்டென்ட் செய்கிறேன், நான் தமிழ் மொழி படிக்கிறேன், அதனால தான் எனக்கு சந்தோஷம். ஓகே இப்போ உங்களோட டிக்டாக்ல வந்து நான் பார்த்தேன் வெள்ளை ஆண் அப்படின்னு போட்டிருக்கீங்க. டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல வெள்ளை ஆண், வெள்ளை ஆண், வெள்ளை அண்டர்ஸ்கோர்
ஆண். ஓகே, ஒரு ஆண் வெள்ளை. ஸோ இந்த நேம்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே இருக்கும். அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவருடைய இந்த தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள அவர் கொடுக்குற கண்டென்ட் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை வந்து செலிப்ரேட் பண்றோம். ஆஸ் ஒரு தமிழ் கம்யூனிட்டில இருந்து ஒரு ரெப்ரசென்டா வந்து உங்களை நான் செலிப்ரேட் பண்றேன் பர்சனலா. ஸோ என்னுடைய விஷஸ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் அடுத்தடுத்த ஈவெண்ட்ல உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். ஓகே, நன்றி அக்கா, மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஸோ நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஓகே, மிக்க நன்றி மக்களே. சந்திப்போம். எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சந்திப்போமா நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்து நாங்கள் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை படைக்கிறதுக்கு பெரும் முயற்சியோட ஆரம்பிச்சு ஒரு மாதிரி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வார நிகழ்ச்சியில வந்து ஒரு அன்பு தம்பி, ஒரு வெள்ளை ஆண் அப்படின்னு தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள அறியப்படுகின்ற, சோஷியல் மீடியால வலம் வரக்கூடிய வெள்ளை ஆண் என்று அறியப்படுகின்ற ஓஹெரியா புஷ் என்று சொல்லக்கூடிய அந்த தம்பி வந்திருந்தாரு. ஸோ அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவருடைய பிஸி ஸ்கெடியூலுக்கு மத்தியில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஓகே சொல்லி வந்திருந்தாங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கான மேக்கப் சைரா மேக்கப். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜுவல்லரி எல்லாமே கொடுத்தது வந்து சைரா பிரைடல் ஜுவல்லரி. ஸோ அவங்களுக்கு இந்த கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு நன்றின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.